வணக்கம். ரமேஷ், தலைவர் தமிழ்நாடு மருந்து வணிகர் சங்கம். நாளை, அதாவது 20/5/2026 அன்று அகில இந்திய அளவில் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மருந்து வணிகர்களுடைய கடையடைப்பு தமிழ்நாடு மருந்து வணிகர் சங்கத்தின் கிட்டத்தட்ட 45,000 உறுப்பினர்களின் முழு ஈடுபாட்டோடு நாளை நடைபெற இருக்கின்றது. இதனுடைய முக்கியமான நோக்கம், பலமுறை நாங்கள் மத்திய அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம். மருந்து வணிகத்தில் ஆன்லைன் மருந்து வணிகம் என்பது மிகப்பெரிய ஆபத்து. அது ஒரு சட்டபூர்வமான வணிகமும் கிடையாது. ஆன்லைன் மருந்து வணிகம் மற்ற பொருட்களை போல் மருந்து ஒரு சாதாரண பொருட்கள் இல்லை, உயிர் காக்கக்கூடிய ஒரு பொருள் மருந்து. ஆகவே இந்த ஆன்லைன் மருந்து வணிகத்தின் மூலமாக இளைஞர்கள், குறிப்பாக நடுத்தர வயதினர் மிக எளிதாக வலி நிவாரண மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள் போன்றவற்றை வாங்கி ஏஐ டெக்னாலஜி மூலமாக மருந்து சீட்டுகளை உருவாக்கி சைபர் டாக்டர் என்று சொல்லக்கூடிய போலி டாக்டர் மூலமாக பரிந்துரைகளை பெற்று ஆன்லைன் மூலமாக இந்த மருந்து விநியோகம் நாடெங்கும் படுமோசமாக நடந்து கொண்டு வருகிறது. எந்த இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தாலும் பிடித்தாலும் அவர்கள் கையில் வலி நிவாரண மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள் கணக்கிலடங்காத அளவுக்கு இருக்கின்றது. இதற்கு காரணம் ஆன்லைன் மூலமாக அவர்கள் பெறுவதுதான் இதற்கு முக்கியமான காரணம். இதை தடை செய்ய சொல்லி நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம். உயர்நீதிமன்றமும் இதற்கு தடை கொடுத்தது. சென்னை உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இதற்கு தடை கொடுத்திருக்கின்றது. ஆனால் மத்திய அரசு இதுவரைக்கும் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்யவில்லை. இது எங்களுக்கு மிகவும் அந்த வணிகத்திற்கு மிகவும் பேராபத்தாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய மருந்து வணிகர்கள், இந்த மருந்து வணிகர் சங்கம், குறிப்பாக சென்னை மருந்து வணிகர் சங்கம் 101 ஆண்டு பழமை வாய்ந்த மருந்து வணிகர் சங்கம். சுதந்திரத்துக்கு முன்பு உருவாக்கப்பட்ட சங்கங்களிலே இன்றளவும் உயிரோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சங்கம். இதுவரைக்கும் நாங்கள் ஆர்ப்பாட்டங்களோ கடையெடுப்புகளோ இல்லை போராட்டங்களோ எதுவும் நடத்தியது கிடையாது. ஏனென்றால் நாங்கள் மக்களோடு சேவையோடு சேர்ந்த ஒரு வணிகம் என்பதால் நாங்கள் மிக கவனமாகவே நடந்து கொண்டு வந்திருந்தோம். ஆனால் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலம் இளைஞர்கள், குறிப்பாக பெண்களுக்கு கருத்தடை மாத்திரைகள் மிக எளிதாக ஆன்லைன் மூலமாக தொடர்ந்து கிடைத்து வருகின்றது. இதனால் பல உயிரிழப்புகள் நடந்திருக்கின்றன. இதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. பத்திரிகை செய்திகள் ஏராளமாக இருக்கின்றன. இதையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் பலமுறை இது குறித்து புகார் அளித்து, ஒன்றிய அரசுக்கு புகார் அளித்து, பிரதமர் அவர்களுக்கு அளித்து, DCGI ட்ரக் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர்களுக்கு புகார் அளித்து, மத்திய சுகாதார அமைச்சருக்கு இது குறித்து இதனுடைய ஆபத்தை எல்லாம் விளக்கி அனைத்தையும் சொல்லியும் கூட இன்னமும் இதற்கு தடை வராமல் இருப்பது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை கொண்டு தருகிறது. அதே சமயம் இது ஒரு சமுதாய சீரழிவுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு வர்த்தகம். ஆகவே நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி அடையாளமாக நாளை ஒரு நாள் முழு கடையடைப்பு நடத்த அகில இந்திய அளவில் 12.5 லட்சம் மருந்து வணிகர்களும் முடிவு செய்துள்ளோம். அதே சமயம் இரண்டாவது எங்களுடைய கோரிக்கையாக, மருந்து வணிகத்தில் ஏராளமான கார்ப்பரேட் நிறுவனங்கள் உள்ளே வந்திருக்கின்றார்கள். கார்ப்பரேட் நிறுவனங்கள் கவர்ச்சிகரமான தள்ளுபடி என்ற பெயரில் தரக்குறைவான மாத்திரைகளை பொதுமக்களுக்கு விற்க ஆரம்பித்து விடுகின்றனர். இந்த தரக்குறைவான மருந்துகளை விற்பதால் ஏற்படும் போட்டிகளால் பாரம்பரியமிக்க மருந்து வணிகர்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். அரசாங்கத்திற்கு இதையும் நாங்கள் பலமுறை எடுத்து சொல்லியிருக்கின்றோம். இந்த கார்ப்பரேட் வர்த்தகத்தினுடைய தாக்கம் என்ன, அதனால் மருந்து வணிகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் மருந்துகளுடைய தரக்குறைவு எப்படி நடக்கிறது, மருந்துகள் போலி மருந்துகள் அதனால் எந்த அளவுக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். ஆனாலும் எங்களுக்கு இதுவரை தீர்வு இல்லை. அதே சமயம் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலம் ஏராளமான போலி மருந்துகள் வட இந்தியாவிலும் சரி, குறிப்பாக ஒரு சில இடங்களில் தென்னகத்திலும் பிடிபட்டிருக்கின்றது. இதையும் சொல்லியிருக்கிறோம். ரெண்டாவது, ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக மருந்துகளை பெற்று அதற்கு ஏதாவது எதிர்வினை ஏற்பட்டாலோ அல்லது போலி மருந்து என்று தெரிய வந்தாலோ அதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கக்கூட முடியாத சூழ்நிலைகளும் இருக்கிறது. ஏனென்றால் அந்த மருந்துகளை விற்பவர்கள் வட இந்தியாவில் எங்கோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு மூலையிலிருந்து அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்று ஒரு சட்டத்திட்டம் இல்லாமல், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல், ஒரு முறை இல்லாமல்
ஆபத்தை விளைவிக்கும், சமுதாயத்துக்கு சீரழிவை விளைவிக்கும் இந்த ஆன்லைன் மருந்து வணிகத்தை முழுவதும் தடை செய்ய கோரி 13.5 லட்சம் மருந்து வணிகர்களும் உணர்வுபூர்வமாக நாளைக்கு இந்த கடையடைப்பை நடத்துகின்றோம். மேலும் கார்ப்பரேட் மருந்து வணிகர்கள், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தொடர்ந்து அரசு இனிமே மருந்து வர்த்தகம் செய்வதற்கு லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது என்பதையும் வலியுறுத்தி நாங்கள் சொல்கின்றோம். இதுவும் எங்களுடைய கோரிக்கைகளில் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாகவும் அமைகின்றது. தொடர்ந்து அரசு ஆன்லைன் வர்த்தகத்தை உடனடியாக தடை செய்யவில்லை என்றால் அதற்கு பிறகு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறது காலவரையற்ற கடையடைப்பை நடத்துவது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். அதே சமயம் எங்களுடைய மிகப்பெரிய சொத்தே பொதுமக்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் நற்பெயர் தான். நாளை நடக்க இருக்கின்ற அந்த கடையடைப்பினால் யாராவது பொதுமக்கள் எந்த விதத்திலும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடாது என்பதற்காக மருத்துவமனைகளை ஒட்டியுள்ள கடைகளுக்கு நாங்கள் விலக்களித்திருக்கின்றோம். அதே சமயம் அந்தந்த பகுதிகளில் கடைகளில் அவசர தேவைகளுக்கு யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்கான மொபைல் தொலைபேசி எண்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றோம். மாவட்ட வாரியாக, கடை வாரியாக கொடுத்திருக்கின்றோம். ஆகவே பொதுமக்கள் ஏதேனும் அவசர தேவை இருந்தால் அவர்களுக்கு எந்த நேரமும் நாங்கள் எங்களுடைய சேவையை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். பொதுமக்களுக்கு நீங்க நம்பர் கொடுக்குறாங்க, இல்லை, நாளை இந்த கடையடைப்பு நிச்சயமாக இதில் ஒரு சில பாதகங்கள் பொதுமக்களுக்கு ஏற்படத்தான் செய்யும். இதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஆன்லைன் வர்த்தகத்துக்கு தடை விதிப்பது என்பது கோர்ட்டினுடைய, சுப்ரீம் கோர்ட்டினுடைய, டெல்லி ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட்டில் இந்த உத்தரவு இருக்கிறது தடை செய்ய சொல்லி. அந்த நீதிமன்ற ஆணையை அமல்படுத்தினாலே நாங்கள் போராட்டத்தை விலக்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் அரசு இதுவரைக்கும் எந்த முயற்சியும் இது சம்பந்தமாக எடுக்கவில்லை. புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்றக்கூடிய திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலான அரசு இளைஞர்கள் கையில் எப்படியாவது போதைப் பொருட்கள் இருந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள். அவர்களும் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்தால் அவர்களுடைய நோக்கம் முழுமையாக நிறைவேறும் என்பது எங்களுடைய கருத்து. கிட்டத்தட்ட ஒரு நாள் வர்த்தகம் 140 கோடி ரூபாய் வர்த்தகம் அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாள் ஒன்றுக்கு மருந்து வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குண்டான வரி இழப்புகள் நிச்சயமாக இருக்கும். பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மாத்திரை கொடுக்கக்கூடாது ஒரு இருக்கு சார். ஆனா மெடிக்கல் ஷாப்ல யார் போனாலும் வயிற்று வலியோ தலைவலியோ உடனே மாத்திரை கொடுக்கலாம். அது எப்படி சார் நீங்க? அதாவது நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எல்லா மருந்துக்கும் ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. ஓடிசி, ஓவர் த கவுண்டர்னு இருக்குது. ஒரு சில குறிப்பிட்ட மருந்துகளுக்கு பரிந்துரை சீட்டு தேவையில்லை. அது மட்டும்தான் நீங்கள் மருந்து கடைகளில் அந்த மாதிரி வாங்க முடியும். நீங்கள் ஒரு தூக்க மாத்திரையோ வலி நிவாரண மாத்திரையோ மருந்து கடையில் அந்த மாதிரி வாங்கிவிட்டால் நாங்கள் சவால் விடுகிறோம், நிச்சயமாக கிடைக்காது. ஆன்லைனில் கிடைக்கும். இல்லை, அதை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன். அப்படி கிடையாது. இல்லை அப்படி இல்லைண்ணா, இல்லை ஒரு நிமிஷம். இல்லை, எந்த மாத்திரையும் கொடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை. அதான் சொல்கிறேன், ஓவர் த கவுண்டர் ஓடிசின்னு இருக்குது, சில பிரிவுகள் இருக்குது. இப்போ நீங்கள் வயிறு உப்புசமாக இருக்குது, ஜெலுசில் எம்பிஎஸ் கேட்டிங்கன்னா அதுக்கு டாக்டரை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா இந்த மருந்து நீ கேட்டாலே கொடுக்கலாம். டிஸ்பிரின் இருக்குது, ஒரு தலைவலி இருக்குது, இந்த மருந்து நீங்கள் கேட்டாலே கொடுக்கலாம். அது மாதிரி கிட்டத்தட்ட 120 வகையான மருந்துகள் ஓவர் த கவுண்டர் டாக்டருடைய பரிந்துரை சீட்டு எல்லாமே கொடுக்கலாம். அது மட்டும்தான் அங்கே பரிந்துரை இல்லாமல் அது நிச்சயமாக நம்முடைய பாரம்பரியமிக்க மருந்து கடைகள் அது கொடுக்குறதே கிடையாது. அதாவது இப்போ சொன்ன பார்த்தீங்களா, கார்பரேட், அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறதுக்கான பதில் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாராசிட்டமால் நீங்கள் டோலோ 650 எழுதுனா நாங்கள் டோலோ 650 தான் கொடுப்போம், அது பாராசிட்டமால். ஆனால் இதே கார்பரேட் நிறுவனங்களுக்கு போனீங்கன்னா அவங்க அவங்களுக்கு எது லாபமாக இருக்கோ அந்த பாராசிட்டமால் எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் ரெண்டுக்கும் தரத்தில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கும். இந்த தரத்தை உறுதி செய்யக்கூடிய கடமை மருத்துவர்கள் தான் இருக்குது. ஏன்னா மருத்துவர்களுக்கு பரிந்துரைக்கக்கூடிய பிராண்டை வாங்கினோம்னா நமக்கு நல்லது. ஆனால் பணத்துக்கு ஆசைப்பட்டு, லாபத்துக்கு ஆசைப்பட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் 50% தள்ளுபடி, 40% தள்ளுபடி என்ற பேரில் மருந்துகளில் போர்டு போட்டு விற்கிறாங்க. இது மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏனென்றால் உலகத்திலேயே இந்தியாவில் தான் மருந்துகள் மிக மிக விலை குறைவு. ஏனென்றால் மருந்துகளுக்கு மட்டும்தான் இந்தியாவில் அரசாங்கத்தால் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது மூலப்பொருளுடைய விலை எவ்வளவு, அது விற்பதற்கு எவ்வளவு வரும் என்று மருந்து கட்டுப்பாட்டு சட்டம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. அதையும் தாண்டி டிஸ்கவுண்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 80 பைசா 90 பைசாவுக்கெல்லாம் உயிரிழக்கக்கூடிய மருந்துகள் இன்றைக்கி அரசு மருந்து கட்டுப்பாட்டில் கிடைக்குது. அதையும் டிஸ்கவுண்ட் என்ற பேரில் சில தரக்குறைவான மருந்துகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். அதையும் தடுக்க சொல்லித்தான் நாங்கள் இந்த போராட்டத்தில் மிகவும் முக்கியமாக கையில் எடுத்திருக்கின்றோம்.
சட்டப்படியாக வலியுறுத்துவீங்களா இந்த மாதிரிலாம் மாத்திரை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வலியுறுத்தி? தொடர்ந்து நாங்கள் பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி இதுக்காக எஜுகேஷன் ப்ரோக்ராம் என்று ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த ப்ரோக்ராமில் கெமிஸ்டுக்கு தொடர்ந்து மருந்து வணிகர்களுக்கு தொடர்ந்து மாதம் அல்லது 2 மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சி வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் சங்கத்தின் மூலமாக. அந்த பயிற்சி வகுப்புகளில் எப்படி மருந்துகளை எல்லாம் ஸ்டோர் பண்ணணும், எந்த மாதிரி மருந்துகள் கொடுக்கும்போது எதுக்கு மக்களுக்கு கொடுக்கக்கூடாது, கவுண்டரில் ஓவர் த கவுண்டரில் எது கொடுக்கணும், ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்தெந்த மருந்தெல்லாம் கொடுக்கக்கூடாது என்பதை போன்ற பயிற்சிகள் எல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். அதனால தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நீங்கள் எங்கே போனாலும் எந்த மருந்து கடையில் கேட்டாலும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கோ இளைஞர்களுக்கோ வலி நிவாரண மாத்திரையோ தூக்க மாத்திரையோ நிச்சயமாக கையில் கிடைக்காது. அதுக்கு நாங்கள் உறுதி கொடுக்குறோம். அது நீங்களும் சோதனை பண்ணி பார்த்துக்கலாம். யூஎஸ்ல இல்லை ஃபாரினில் பசங்க இருக்காங்க, ஆர்டர் போட்டுறாங்க, ஆன்லைனில் 7000 மருந்து அவங்களுக்கு போகுது, 2 நாள் சாப்பிட்றாங்க, ரொம்ப சீரியஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா அது பழைய சீட் ப்ரிஸ்கிரிப்ஷன் 6 மாதம் முன்னே ப்ரிஸ்கிரிப்ஷன் உடனே எடுத்துகிட்டு பக்கத்தில் கடைகளும் கேட்குறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப பிளட் டவுன் ஆகிட்டு இருக்கு, பிபி இறங்கிட்டு இருக்கு, அது ஒத்து வரல. அவங்களுக்கு அன்றைக்கி டாக்டர்கிட்ட போகும்போது இருக்கலாம், திருப்பி அதே தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பயங்கர அவங்களால மாற்ற முடியாது, அந்த மருந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ நம்மகிட்ட வந்தால் ப்ரிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி நியர்பை ஷாப் செக் பண்ணி டோர் டெலிவரி ஜெனியூனிட்டி பார்க்கணும். டோர் டெலிவரி வேற ஆன்லைன் வேற இல்லையா? டோர் டெலிவரி நியர்பை ஷாப்பு அவங்க பேஷண்ட்டுன்னு தெரிஞ்சிருக்கோம். ப்ரிஸ்கிரிப்ஷன் ஜெனியூனிட்டி பார்க்க முடியும். சொல்லுவோம் நாங்கள் பழைய சீட்டு தொடர்ந்து சாப்பிடாதீங்க, ஒரு 5 நாள் சாப்பிட்றோம், இப்போ செக் பண்ணி பார்த்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் டோசேஜ் அது தெரியும், ஃபார்மசிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. மெயினாக பொதுமக்கள் சொல்கிறது 2 விஷயம். மெடிக்கல் ஷாப்பில் சில மருந்துகள் சில நேரத்தில் எப்பவுமே கிடைக்கிறது, அது ஒன்று. இன்னொன்று ஆன்லைனில் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். உங்களோட இருக்கிற 20 ரூபா ஒரு 20 ரூபா குறை சொல்லுங்கள் சார். 2819 1522 தமிழ்நாடு மருந்து வணிகர் சங்க அலுவலகத்தினுடைய எண். அந்த எண்ணில் எப்போ தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும்.